கண்ணே கண்ணானே கண்ணே ஒரு கனவு வைத்தார் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்து என் முன்பதாக காவல் பார்த்தாயா? ஆமா ஆமாங்க. எவ்வளவு அழகாக. ஆமா மஞ்சா போல கட்டுறாங்க. உனக்கு முன்பே தெரிவித்தேன். ஆமா ஆமா. நெருப்பில பிறக்கின்ற பொழுது மஞ்சள் ஆடையோடு நீண்ட கொந்தலோடு அவதரித்தவள் அது ஒரு பிரி எனக்கு. மஞ்சள் ஆடை என்றால் தெரிகின்றதா? அருமையன் கிராமையே உரையழைத்து எவ்வளவு அழகாக முன்பதாக சிலை போல் இருக்கின்றாரே. பம்ப கொடுக்க தட்டா எதுக்குடா வண்டிக்கிறதுக்கு வேற யாரு? ஒரு மனைவியை பார்த்தா மனைவி என்னடே மனைவி
கணவனுக்கான மனைவியாகணுமா? ஆமா ஆமா மணி வரை குற்றம் பண்ணா புத்தி இருக்கும். என்ன பண்ண யாராக கொடுத்துருந்தா தெரியும்? என் மாமியார் கூட தான் எதை கேட்டாலும் அப்படித்தானா? தப்பா நினைக்காத மகாராஜா. கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் சொல்லியா நம்ம கதையை? ஆமா எனக்கு உண்மையில வந்து போயிடுது உண்மையே. கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது. தாலி கட்டும்போது பார்த்து மாதிரியா முன்னாடி மூஞ்சி அன்னைக்கு பார்த்து மூஞ்சி உன்னையும் பார்க்கல நான். வெளிநாடு பூச்சா? ஐயோ வெளிநாடு போனா கூட வர வச்சு பார்த்துருக்கேன். விசா விசா போட்டு பாஸ்போர்ட் வச்சு கூட வர வச்சு சரி ஏன் பாக்கல? என்ன ஆச்சு? என் முன்னாடி எஸ்போர்ட்ல வேலை செய்யறான். எஸ்போர்ட்டா? ஆமா மாசம் 35,000 சேலரி. ஓ பரவாயில்ல, நல்லா படிச்சு 35,000 பரவாயில்ல. ஆமா 35,000. ஆமா எஸ்போர்ட்ல வேலை செய்யறான்ல. காலைல 7:30 மணிக்கு பஸ் அவளுக்கு. 7 மணி பஸ். 7:30 மணிக்கு பஸ். காலைல 7:30 மணிக்கு பேக் எடுத்துன்னு வெளியே போயிடுவான். அவ வெளியே போயிடுவா. நான் காலைல 9:30 மணிக்கு பேக் எடுத்துன்னு உள்ள போவேன். காலைல 9:30 மணிக்கு பேக் எடுத்துன்னு உள்ள போவேன். சரி சாயங்காலம் எந்த பொண்டாடி மூஞ்சி பார்க்கலாம் அப்படின்னு இருப்பேன். 5 மணிலாம் போன் அடிப்பான் மொத்தவன். நானு சத்தியவேலு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் 6 மணிலாம் வந்துருப்பா அப்படின்னுவான். கூத்துக்கு வார கூடுவான். அந்த டெய்லி கூத்து பிடிச்சிடறானே. 6 மணிலாம் போனா எத்தனை மணி கிளம்ப? 5 மணி கிளம்பா 6 மணி வர முடியும். நான் 5 மணி பேக் எடுத்துன்னு வெளியே வருவேன். என் முன்னாடி 7:30 மணி பேக் எடுத்துன்னு உள்ள போவான். அப்ப மனைவி மொழி பாக்குறதே கிடையாது. சத்தியமா பொண்டாடி மூஞ்சி பார்க்கறதே கிடையாது. நான் போனோட யாருக்கு என் மாமியார் தான் இருக்குது. என்ன செய்து காட்டுறது மொத்த மாமியார் தான். சோத்துக்குண்டானா விளக்கமா சொல்லு. அந்த குழந்தை போறதுக்கு யாருக்கு போறது? எதிர்ட்டு யாரும் மரசமா எவன் பயிர் வச்சானா எல்லாமே மூடி வச்சா எதிர்ட்டு ஆகாம மயிறு புடுங்க இதெல்லாம் சொல்லாடி. இப்ப கூட நம்ம இங்க அடிக்கிறான், நம்ம மூட்டையாவும் அடிக்கிறான். அதுக்கு தான் காவலுக்கு என் முன்னாடி பக்கத்துல என் நம்பி இந்த பக்கம் நடுப்படி என் முன்னாடி அண்ணாடி எங்க அப்பா அடியெல்லாம் பண்ணி எல்லாம் எதுவும் நடக்கும் போது பட்டா நம்ம பயிர் வச்சா நம்மள வந்து அதான் உண்மை. இன்னும் யாரும் சொல்ல மாட்டார். இன்னும் யாரும் சொல்லணும் என்றால் ஏன்னா அது ஒரு கலை. ஆமா என்ன எத்தனை கலை இருக்குது? கலையிலே 64 கலை இருக்கு. 64 கலையிலே சிறந்த கலை வழங்கக்கூடிய கலை. ஆமாம். என்ன கலை? நாடக கலை. ஆமாம். நாடகம் ஆடுனா தெம்பா என்ன வேணும்? அதுக்கு தெம்பனா உனக்கு கோய் போகணும். தப்பு கோய்ப்பு தான். ஆமா கோய்ப்பு தான் கூத்தாட முடியும். அது போல அது செய்யக்கூடிய உணவு. ஆமா அதுதான் அந்த உணவு. அப்படி என்ன மாஸ்டர்? மாஸ்டர் சமையல் மாஸ்டர் வரக்கூடிய அருமை அண்ணன். அடடே சமையல் மாஸ்டர் வரக்கூடிய அருமையான வரக்கூடிய வேலண்ணன். ஏந்துருளி வேல். வேலண்ணா யாரு குறிக்கும்? முருகர் குறிக்கும். ஆறுமுகத்தோம் என்று திருத்தோன். ஆமா. திருத்தணி வாசன். ஆமா. பழனி சோலை. பழனிமலை. ஆமா. சொல்லக்கூடிய வேலன் சொல்லக்கூடிய ஏந்துருளி நம்ம மன்றத்தின் ஆசை வரக்கூடிய அக்கமாவர் வாசல் பாராட்டி 101 ரூபாயும் 101 ரூபாயும் அடியார பாராட்டி 101 ரூபாயும். ஆமா 201 ரூபாய் இருக்கிறார். அறிவிக்கிறார். உன்னை பாராட்டி கஷ்டப்படாது. அது கண்ணே வாதி பாரடே இதான் மனைவின்றது. கணவனுக்கு இருக்கும் போது உட்காரக்கூடாதுங்க. மணி அப்படி சொல்லு. என் முன்னாடி என்ன பாத்திரம் ஏறி திருமணம் உட்கார்றான். பாடுறா சும்மா உத்து பாக்குறாங்க. பாடுறா எப்படிலாம் இருக்குது? காலை போட்டுக்கிறேன் கை போட்டு அதுக்கப்புறம் நான் போடுறேன். காலத்துக்கு மேல போட்டு சொல்ற மாதிரிதான் வச்சுக்கிறேன். நீயும் கண்ணி சொல்லுங்க. கண்மணி அடிய செல்லம் அதிகமா டேய் அம்மா டேய் மொத்த கையற டேய் பாரு கையற பாடா கையற போடுறா அம்மா எரியில நாத்த சொன்ன போறத அவன் கை இப்படியே போடுறியா? அம்மா பேர் உட்கார்ந்திருக்காங்க இல்ல கை போடுவான். டேய் அட மத்தல பொட்ட ஏய் தமறா ஏய் தமறா அட வாய் போடா டேய் கையற டேய் டேய் அம்மால வந்தா டேய் அட முட்டை துட்ட பொட்ட எவ்வளவு சொன்ன சூடு சொன்னீங்க பச்சை அவனுக்கு கை போட்டு உட்கார்ந்திருக்கான் அப்படியே. சரி தமறா இல்ல உன்னை உள்ள போறான்னு சொன்னேன். ஆமா என் மனைவி அறையில ஏத்தி என் மனைவி மீது தோல் மீது பலத்தை போடவும் கையாடுற கமலாச்சின்னு யாரும் கேட்டேன்.
நான் வார்த்தை சொன்ன பாத்தியா முட்டை துண்டு போட்ட டேய் ஒண்ணு இல்ல மகாராஜா வெட்டிடுவே அது வெட்டாத அறுத்துரு டேய் என்ன நடந்துதாங்க ஐயா உள்ள யார் கேட்ட மகாராஜா புள்ள இப்பதான் புதுசா பாத்ரூம் கட்டினேன் என் மாமியார் குளிக்கிறதுல பாத்ரூம் கட்டி வச்சுக்கிறேன் மாமியார் குடிக்குது உன்ன சந்து கூட அடிக்கல சந்து அடிக்கலையா அதான் அந்த எஸ் அடிப்பாங்களே அது கூட அடிக்கல அது மேல கை வச்சுட்டு பீடி பிடிச்சிக்கிறான் ஒக்காலா போய் அவன் அப்ப என்ன சொல்லலையா உன்ன சொல்லணும் நீ தாராளமா சிரிக்காது என்னங்க சாரி என் மாதிரி கேட்க வரீங்க ஏண்டா வாடா ஏய் பெண்ணா இவள் பேயா ஏய்யா என்று நம்ம எப்படி கண்டுபிடிப்பது அந்த ஆயிட கேட்டோம் கண்ணம்மா கேட்டு போய் ஏண்டா கண்ணம்மா கண்ணம்மா எகு பூஞ்சி என்ன ஆமா கண்ணம்மா தான் ஏய் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பேர் கண்டுபிடிக்கும் மகாராஜா மனிதத்தை ஜலத்தை கேளுங்கள் ஜலம் கொண்டு வந்தால் ஜலமாக இருந்தால் அது பெண் அதே ஜலமோ உதிரமாக இருந்தால் அது பேய் அவர்தானே அவர் சரியாகட்டும் கண்டி பாபா கண்டி என்ன ஒரு சந்தேகம் ஏன்னா ஒரு கனவு வந்தாரு வந்த கணவனுக்கு பாருங்கள் நாதா அமருங்கள் நாதா என்ன வேண்டும் நாதா பால் வேண்டுமா பழம் வேண்டுமா என்ன வேண்டும் பீர் வேணுமா போண்டா வேணுமா பிராண்டி வேணுமா விஸ்கி வேணுமா அதை சாப்பிடறோம் நாங்க நம்ம சாப்பிடறது இல்ல மகாராஜா சாப்பிடுவாரு அதை சாப்பிடுமா நம்ம குடிப்போம் என்ன வேணாலும் ஏது வேணாலும் சாப்பிடுங்க இப்ப கேட்க எடுக்கிறோமா பாடையும் பீடியும் மடியில் கட்டி வச்சுக்கிற மாதிரி இவனை நம்ம கொல்ல பையன் சரி எனக்கு அருந்து இருக்கிற ஜலம் கற்று கொடுக்கிறாயா நான் ஒருத்தி கணவர் வந்தாரு அவர் விலகத்தை கேட்டறிந்து ஜலம் கொடுத்து நான் உங்களை திருத்தறிவோம் தண்ணி சாப்பிடுங்க நீங்களே பேசி கொண்டிருக்கீங்க நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் ஜலத்தை கொண்டு வந்து சற்று கொடுப்பாயா ஆகட்டும் தன்னம் கொண்டு வா கணவர் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை ஆடாமல் கொண்டு வந்து கொடுத்தாய வார்த்தாய ஜலத்தை அருந்தவன் சாப்பிடு புத்தி போத பத்தியா கீ ஊத்துற புத்தியா எந்த புத்தி அதான் கீ ஊத்திட்டு சாப்பிடுவாங்க அப்படி இல்லடா டேய் என்னவோ இருந்து பாயக தோசம் என்ன குடிக்குது பாயக தோசம் அத பூமி கொஞ்சம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது தெரியாதே நான் சாப்பிட்டாங்க குடியா என்ன செய்வேன்னு தெரியும் சி பட டேய் டேய் ஜலமா இருக்குதா ஜலம் கண்டிப்பாக ஒரு நெறியா இருக்குதா மட்டமான கசக்கா ஓட்டியா சரி ஒரு ஜலத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அருந்து விட்டு ஆமா ஆனா ஜலமாதான் இருந்தது தண்ணியா தான் இருக்குது எப்படி சரி ரெண்டாவது ரவுண்டு வா ரெண்டாவது ரவுண்டா ரெண்டாவது விஷயம் எங்க போது பாரு ரெண்டாவது விஷயம் பெண் என்றால் நடக்கும்போது கீழே பாதம் படியும் பெண் என்றால் பாதமான பூமியிலே பொருந்தும் பேய் என்றா இருந்தால் காலியா பறக்கும் பூமியிலே பாதம் பொருந்தாது உனக்கு நட சொல்லு சரியாகட்டும் ஜலத்தை கேட்டவுடனே அவர் வார்த்தை சொல்லாமல் கொண்டு வந்து உடுத்தாய் பெருமையோடு அருந்தினேன் சந்தோஷம் ஆனந்தம் இருடி வீட்டுல நிறைய வேலை இருடி இருமை சத்தியமா ஒரு சந்தேகமா அவ எனக்கு போண்டாட்டியா இல்ல எனக்கு போண்டாட்டி இது அவசரப்படாத ஏனென்றால் உன் நடை பார்க்க ஆவல் கொண்டு ஒரு முறை எனக்காக நாதா என்று நடந்து வருகிறாயா அம்மா நான் என் மனைவி எனக்கு சொல்ல போகிறேன் நீ எனக்கு சொல்ல போகிறாய் நான் கண்ணம்மாவை நடக்க உங்க வீட்டு மாமியார் தெரியும் மாமியார் நடக்கும் 6 பேர் நடக்க மாமியார் எப்படியா அம்மா நடக்கட்டும் சரி போதுமா
போதும் காட்டுனது போதும். டேய் நேத்து காட்டு நந்து காட்டுல சத்து போ நான் தான் அவத்துக்கு உள்ள போய் நான் தான் பண்ண போறேன் அப்படியா? எவ்வளவு வேலை இருக்கு ஏண்டா பெண்களுக்கெல்லாம் என்ன என்ன ஓடி கசகசக்கு இதை போட கட்டு வரதுக்கா? அப்படியே சொன்ன லைட்டி போட்டுவாமான்னு சொன்னேன். ஏய் சரி இரு ஏய், இல்ல டேய் என்ன ஆனா அந்த பெண்களையே அசிங்கப்படுத்துற பாத்தியா நான் காசு போட்டுறேன். நைட்ல போட்டா நைட்டு ட்ரெஸ் பகல்ல போட்டா பகல் ட்ரெஸ். சரி விடு டேய் நடந்து வந்தா பால பூமியிலே பொருந்தியது பேசிட்டு வாங்க நான் வரேன். ஏய், இரு. ஏய், எப்படிடா? டேய் இராண்டியா டேய் ஜாடியா சொல்லலாம். சரி இதுக்கு மேல் பேச்சு வேணாம், நேரமாச்சு நேரமா போ. சீக்கிரம் பொழுது விடுதாச்சு நாளைக்கு மேடம் அங்க கூத்துக்கு போ. டேய் இருடா போலாம் இருடா டேய் ஆ. நாளைக்கு என்ன பயமண்ணா கேளு. ஓடி சோபாடா டேய் 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 நீ தாண்டி ஆச்சு நான் தாண்டி ஏய் கொச்சே, டேய் ஆ, பயமா இருக்குதுடா நீ எதுக்கு பயப்பட மாட்டேன்? சோபாடா அறிவு வாங்க சண்டை உனக்கு கேட்கலாமா சந்தேகம் இருக்கக்கூடிய உங்க அண்ணன் பேச்சு பேருக்கு இதான் இருக்குமா உங்களுக்கு சந்தேகம் சோபாடா கேளுங்க கடியே அச்சனே சோபாடா ஆக்கலக்க மானா புட்டு வந்தீனோ வந்தீனோ என்ன பார்க்க பார்க்க மனம் பூத்து போச்சு தினம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் எப்படா கேட்க போறேன் என்ன வாயா தான் கேட்கணும். கண்ணே சொல்லுங்க சோபாடா தரும ரைத்தா. உங்க அண்ணா மூத்தவர் ஆமா அழைத்தவர் என்னிடத்தில் உரைத்தார் என்னவென்று கேட்டார் நம் ஐவரின் தேவி திரௌபதி அவள் பெண்ணல்ல பெண்ணல்ல பெண் அல்ல அவள் சொந்தமாடி ஆனா திடீர்னு வந்தா கேட்டு சொல்லியா? அவள் பின் வாங்கி பாருங்க பேய்டா பேய்டி பேய்டி போராட்டமா பூச்சி வந்தா தானே பேய் எடுத்துக்க. வராது பேய் நீ பேய்டா அந்த அம்மா என் மாடம் தான் பேய் எடுத்தியா? வரகலாம் பேய் பேய் ஏற்றி போய் தான் பேய் காமிச்சியா? சனி சகடி என்ன நான் சொல்லு பேய் பேயா? உனக்கும் சந்தேகம் வந்து ஏய், விட்டதா பேயா நீ நான் என் மனைவி பேய்டா உண்மையிலே பேய் இல்லைங்க அதானே உண்மையிலே சத்தியமா பேய் இல்ல பெண் இல்லைங்க இவன் மேல நின்னப்பயா அது குட்டி சாத்தவன் வந்து ஓடிச்சு கால் வயசான ஏய் யாரோ இது வரஜா நாங்க பாடுறா டேய் அம்மா நிக்குது பாய். ஏய் நீ முன்ன போடா ஏன் நான் முன்ன போட அந்த வாயில போட்டு என் முன்னாடி நீ வச்சுன்னு பாருயா? பெண் அல்ல உண்மையிலே பேய் அப்பா டேய் 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 வரஜா சத்தியமா நான் இல்ல அம்மா நான் இல்ல ஓ நாய் இல்ல இருக்கு. இப்போ உன் வீட்டுக்கார கூட வாயில போட்டுக்கோ. டேய் எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆம்பியாமா ஒரே ஒரு டேய் 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 உங்க அம்மாக்கு ஒரே ஆம்பியானா ஒரே ஆம்பியா பந்தவன். எப்பா எனக்கு பயமா டேய் முள்ள ஏய் என்னடி யாரு நீ எதற்காக நான் தங்கிட்டதா சாமி வா. உள்ள அவர் கூத்தாட்டம் போடா. அம்மா ஏய் பேய் வந்து. ஏய்யா பேய் வந்து ஏய் வர. அது இப்பதான் படுத்துது. கை தொலி போ திரும்பி போடு. ஏய்யா எதற்காக அவதாரம் எதற்காக அந்த துஷ்ட கருவாரிட்டு டேய் டேய் போய் போ. அவன் ஆரம்பிச்சானா? காவல்
மகாராஜா போ மகாராஜா உங்க பொண்ணாடி தான் போ நீ முன்ன போடா. என் முன்னாடி வச்சு பாரு நம்ம செத்துட்டா ஐயோ பேய் ஓகே பேய் ஓ எப்பா பேய் ஆளுக்கெல்லாம் போயிட்டு யார் வந்தாலும் ஏய் நீ பெண் அல்ல பேய் 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 என்று கேட்கின்றார்கள். என்ன இரண்டாவது எதற்கு எதற்காக அவதாரம் பெறுகின்றதா? புத்தகங்களை கதறிக்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏய் மக்களால் பொய் ஏய் கனவு ஏய் சூது ஏய் வந்தது பொறாமை அக்கிரமம் அதிகரித்து விட்டது. ஆமாம் அதனாலே எங்க அண்ணன் கண்ணன் வார்த்தை கேட்டு உலகத்தில் வாழக்கூடிய துஷ்டரை அடக்கி ஆமாம் நானே படுத்த வேண்டும் என்று நீ மட்டுமா நான் மட்டும் எடுத்திருக்கிறேன். யார் எங்க அண்ணன் ஏய் அந்த கண்ணன் நானுமாக இருவரமாக சேர்ந்து பெண்ணிடங்க வந்தாலும் நானே மன்னா அப்பா அம்மா தாயே படவேட்டா வா வாயில போட்டுக்கிற வா சத்தியமா சைலன் ஏய் ஆயா கம்மியா ஆயோ நான் தான் பேசுங்க அப்படி 2 பேரும் நாங்களே பேய் வந்து பேய்ந்து கிடக்குறோம் ஐயோ நான் பெண்ணை நினைச்சேன். ஐயோ பேய் இவ பேய்டா. கண்ணம்மா என்ன மட்டும் காப்பாத்து கண்ணம்மா ஏய், சத்தியமா ஐயோ நான் வர மாட்டேன் மகாராஜா நம்ம வாயில போட்டுப்பா. நீ போ மகாராஜா முன்னாடி முதல்ல நீ போட, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். நான் போக மாட்டேன் நான் எனக்கு ஒன்றும் வேலை இருக்குது ஏய், நீ சத்தம் வர பரவாயில்ல ஏய், ஏன் பயம்? ஆமா ஆண் பிள்ளை நீ ஆம்பளை தானே எடுப்போம், ஆமா சாட்டி ஆடுவோம், நட்டை கர்றால் சாத்தி ஆடி கோபமே. ஏய், ஒருபடி. பேய்ந்து வர போட்டு பேய்ந்து வர ஏய், விடமாச்சி இப்பொழுது ஓடி கோபமே. நாதாவா ஏன் ஆத்திரம் ஆச்சரியமா எதுக்கு சூத்துக்கு சனியனே என்ன கோபத்தில் அடித்தால் ஆமா அவளை அம்மா பத்திக்கிச்சான் எங்க பத்திக்கிச்சான்? என்ன வச்ச? வாய பயம் எங்க வச்ச? வாயில வச்சேன் எப்படி வச்ச? உசி வச்சேன் சனியனே புரியுது தேவை ஏய், நீ செய்வது கொடுமை இல்லையா? இது அநியாயம் இல்லையா? அநியாயம் யார் செய்கிறார்? இதை யார் செய்கிறார்?
அடி பாவி அட கொடுமைகளை பாய் செய்யும் வேப்பல வச்சுங்கிற வேப்பல அடிப்பாங்க பார்த்தா என்ன இல்ல அதுவா என்ன பையன் இது சீதா பையன் சீதா பயமா என்ன சீதா ஆமாங்க பத்தி சாதா கோவத்தை ஆமா என்ன செய்யலாம் ஆதி துவபதா உன்னை பெண்ணென்று வைத்தோம் ஆனா ஒரு பேயாக ஒரு குடும்ப நடத்துகிறீ பாவி அது சொன்னது ஒழுங்கதில்லை உனக்கு எவ்வளவு ஆரம்ப கொழுப்பு இருந்தால் எங்களை ஏமாத்திருப்பா பையன் காட்டுவீங்க விடுவோமா விடாங்க மாட்டேன் ஐயோ ஐயோ கம்யூனிட்டி அடிக்கிறவங்க கம்யூனிட்டி யார் கம்யூனிட்டி ஏன் அடி வேணாம் வந்தான் என் மொண்டாட்டி அடிப்பட்டா நான் கூத்திக்க வரல நம்ம டைவர்ஸ் பண்ணலாம் நம்ம இதோட வாய கூடாது நீ இப்படி வந்து வா டேய் வேலி சொல்றாயா டேய் பாலு பாலு இங்க வா டேய் அண்ணா சொன்னவர் அடித்தேன் துரத்தி விட்டேன் வருகிறேன் டேய் சொல்லுங்க ஐயா அண்ணன் என்ன உரைத்தார் என்ன உரைத்தார் பெண்ணென்றால் அடே நாடு பெண்ணென்றால் நாடு ஆமா பேய் என்றால் காடு அடித்தேன் ஓட்டினேன் ஓட்டினீர் ஆனா கண்ணை கட்ட சொன்னாரே மான கட்ட பையா டேய் ஒண்ணு இல்ல அதான் சொல்லுவாங்க ஒண்ணு ஞானமாவது இருக்கல ஒண்ணு ஞானமாவது இருக்கணும் நம்ம ஞானமும் கிடையாது ஞானமும் கிடையாது என்ன ஆனா கண்ணை கட்டவில்லை அதே எங்கடா இருக்கிறாவோ ஜங்கு ஆஹா டேய் அது ஒரு கிராமர் நீ போய் அழகா அம்மா கனவு அடித்ததெல்லாம் தப்பு இல்லம்மா மறந்துடணுமா கனவு அடிச்ச அடியும் அப்படின்னு அறுபட்ட காயமா அப்படியே மறந்துடணும் அது பக்குமா சொல்லி பஞ்சாயத்து பண்ணிட்டாரு இட்டு வந்து வச்சுக்கோ கூட்டி கொடுக்குறேன் என்னத்த கூட்டி கொடுப்பியோ சம்பளத்தை போ கனமா கூட்டி கொடு நீ மட்டும் அங்க போனியோ இந்த ஊரே செத்து போடுறாங்க தக்காளி எடுத்து சொல்லுங்க ஊருக்கு வச்சா போக கூடாது அவங்க எடுத்து சொல்லுங்களா நல்லா கத்து சொல்றியா எடுத்து சொல்லிக்கிறா அழகா சொல்லிட்டு வைக்கோ வெட்டி வெயில போறோம் நீ போவாத என்ன தவிர்த்து நீ போய் நம்ம டைவர்ஸ் வைக்கலாம் நானு
போ நிக்க உட்காரு. டேய் சத்தியமாரி வாடா வாடா நேரம் மாச்சுமா என்ன? ஏப்பா கத்து சொல்லிட்டியா அறிவா சொல்லிக்கிறமா. அறிவு சொல்லிட்டியா ஐயோ சொல்லிக்கிறேன்னா வருவாரா வருவாங்க அவன் வருவாரா வருவா பாத்து ஏய் சென்றி சென்றி அறிவுரை ஆமா அறிவு எடுத்துறேன் என்ன சொல்லிட்டியா சொல்லிட்டேன். அடடா அங்க ஒரு பஞ்சாயத்து என் தக்காத்தி 3 பேர் கூடி சேர்ந்துறாங்க. பொம்பளைக்கு சேர்ந்தாவே அப்படிதான் குடும்பம் கூடி சொத்தா அங்க சேர்ந்துக்கினேன். ஏமாமா உன் வீட்டுக்கார வச்சால அந்த இடத்த காமி நான் மெந்து போறேன். ஓ பெரியவங்க ஏன்னா வாங்கி அனுபவிச்சுக்கோ முக்காடு போடுறது பத்தியா அது மொத்தம் பஞ்சாயத்து மண்ணு தேய்ச்சி விடுறேன்னு சொல்லு ஆமா அங்க என்ன பண்ணாங்க அம்மா நீ கை மேல வச்சிருந்தா கை காட்டலாம் மந்து தேய்க்க கை காட்டுங்கப்பா கால் மேல வச்சா காலை காட்டலாம் மந்து தேய்க்க இடுப்பு மேல வச்சா இடுப்பு காட்டலாம் எனக்கு இடுப்பு மாதிரி அடிச்சு முடியுது நீதான் சூத்து மேல வச்சாங்க சூத்தியா காட்டலாம் அவ பஞ்சாயத்து என்ன டேய் அதான் அந்த அக்கா கூட அப்படியே விட்டு டைவர்ஸ் ஆகணும். அட பாவி என்ன நல்லா இருக்கிற குடும்பத்தை எப்ப வாய வைக்க பாருடா ஐயா மற்றவன் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப அதெல்லாம் அதிகமா தெரிஞ்சிருக்கணும். ஏய் அதுக்கு தான் சொல்வார்கள் நானே குருதாய் சரி நீ என்ன சொல்றது அடே இப்ப நான் கூப்பிடுறது பாரு வந்தா பாத்து கோண்டே ரோபாடா ஏய் எங்கடா போ ஏய் லோகாடி திரௌபதி கூப்பிடு. கோண்டே ரோபாடா ஏய் வாடி ஒரு அச்சா அரசர்கள் பாருங்க. ஆண்டாடி அது பாஞ்சலி இல்ல 16 அடி. படி நான்சென்ஸ். ஆய் சல்லோ அடங்க போல. செல்லமா செல்லம். பாஞ்சு பாடா ஒரு அடி போல அடி கூட இப்ப செல்லம் போல நிக்கறான் ஆளு. காலைல பாயில கூட்டு போறேன் டேய் நான் குத்து போன நம்ம நேரா வந்தா. படி நான்சென்ஸ். குடுக்குறோம் அவனுக்கு தபாரி வாமே சல்வா இப்ப எத்துனா நான் ஏதாவது வைக்க தெரியாது. ஆய் சல்வா அடங்க போல. டேய் எங்க இருக்கற ஆய் செல்லம்மா. சரி என் மனைவி கண்ணே தபாடா கண்ணே நான் பேசலாம் இருப்பாங்க வாமே நான் தெய்வ சாக போற வைக்கிறேன். தெய்வசா ஆமா அவ எங்கடா போறா ஊர் மேல போறாங்க. நான் வச்சு போறிட்டு போய்யா. ஏய் இப்ப பாரு கண்ணே தபாடா கண்ணே அம்மா அம்பு உடையதான் நினைச்சவன போக கூடாதுமா. நான் போறேன் முடிவா நிக்கிறேன் வாங்கி அதான் ஏய் டேய் ஏன்டா பாரு நீ எங்கடா செட் பண்ணி போ. கண்ணமா விட்டு போறியா? கண்ணமா ஏன்டா கண்ணமானே டேய் அரிய தபாடா கண்ணே மண்டமுகத்தலகி டேய் டேய் கண்ணமா மீன் நான் அதை பண்ணிக்கிறேன் நீ முன்னாடி வலிக்கிற நான் என் கால வலிக்கிறேன். ஏதோ காலைல ஊர் போய் சேரியோ சேர மாட்டியோ எலும்பு எழுதிடுவாங்க அதெல்லாம் கரெக்டா சைக்கிள் சேர தானே போலாம். அது மஞ்சள் முகத்தலகி மஞ்சள் பொத்தலகி மந்திரஜலகி மன்னமிகு பேரழகி மன்னமிகு பேரழகி அவ மண்டமுகத்தலகி அவ குங்கும பொத்தலகி அவ வண்டியிடலகி அவ வண்ணமிகு பேரழகி நான் வாய் ஒரு என்ன ஓயா சொல்லுங்க ஐயா. ஒரு பெண்ணாய் பிறந்திருந்தால் இருந்தால் அழகாக நீராடி விட்டு நீராடி விட்டு முகத்திலே மஞ்சள் பூச வேண்டும் மரியாதை கெட்டுக்கோ. மஞ்சள் பூச வேண்டும் அம்மா கோவத்தை கலப்பாத. ஏண்டா ஒய்ய உள்ள போடு. ஏண்டா யார் இப்ப மஞ்சள் பூச? மஞ்சள் பூசுகிறார்களா யார் மஞ்சள் பூசதா கேக்குறேன். அப்படின்னா பூசுறாங்க யார் மஞ்சள் பூசது கிடையாது. எல்லாம் பேரன் லவலி தான் பூசுறாங்க. யார் இல்ல அப்படியா மஞ்சள் பூசுறாங்க மஞ்சள். எது பேரன் மஞ்சள் இல்ல பாரியா? கனமா முஞ்சிலே மஞ்சள் கிடையாது. அப்படி மஞ்சள் பூசி மஞ்சள் பூசி அழகாக திருமணம் சொல்லக்கூடிய குங்கும பொட்டு அவரே அப்படி பொட்டு வைக்கணுமா ஏன் அப்படி திலத்தம் சொல்லக்கூடிய நெற்றில குங்கும பொட்டு யார் வைக்கிறது கிடையாது.
போட்டு வைக்கிறதுல கிடையாது. இப்ப என்ன போட்டு எடுக்கிறது பிக்கிறது நக்கிறது ஓட்டுறது எடுக்கிறது பிக்கிறது நக்கிறது ஸ்டிக்கர் போட்டு பிச்சு பிச்சு ஓட்டுறாங்களா குடும்பம் பிச்சுக்கிட்டு போகுது இப்போ. அப்படி நிர்மாண கூந்தல் கூந்தலு சீனி சிங்காரித்தவரே இப்ப யாரு சிங்காரத்து கிடையாது. எல்லாம் நாங்க பிரியா ஆவத்தூர் நடுப்புற பப்பு வச்சுக்கிட்டோம். பப்பு நல்ல பாடம் எடுக்கிற மாதிரி என்ன மொத்த காலம் மாறி போச்சு. அவர் மஞ்சள் முகத்தழகி குங்கும பொத்தழகி மங்கீடழகி மன்னமிகு பேரழகி யார் ஏகத்து வந்தா அந்த பாஞ்சால அப்படி பாஞ்சாலத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கூடி அக்னி ஸ்தூபி நீ ஏன் ஆளி செத்து போனவரும் சரி முன்னாடி வராது. ஏன் வராதுப்பா? நான் கேஸ் குடுத்துருக்கோம். எங்க தெரியுமா? எங்க மகளிர் மன்றத்துல. மகளிர் மன்றமா? அம்மாவோட ஜட்டியோட வாதி போறான் போறான். ரொம்ப அடிபட்டாரு புரியுது. எத்தனை அடி வைக்கிறான்? ஏமா இது மாதிரி வாமே ஓம்பு மகாராஜா அவன் 7 வருஷம் உள்ள இருந்ததா இப்பதான் வந்தான். நான் இப்ப வந்து பார்த்தா ஒரு பெயிலி ஊத்தாதே. ஏடி ஏய் வாடி அதெல்லாம் வர முடியாது. டேய் உனால முடியாது. நீ தூரம் போடா. நீ பக்கத்துல தூரம் போ. வர முடியாது. துரோபதா உன்னை மாறக்கூடிய மனவாளர்கள் நினைக்கின்றேன். என்ன மீறி போனா செத்துன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. என்ன போறீங்க எங்க வீட்டுக்காரர் என்ன வருது வருது அந்த வந்து சாய்க்கிறாரு. வாடி 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 ஐயோ ஏ போர் வாடி வாடி போ. கட்டாயா ஏ ஜிங்கி ஜிங்கின்னு நடக்குது. ஏய் பாத்தியாப்ரா ஐயோ மனுவின்னா சத்தியமா மானகட போடாட்டி தானா? டேய் 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 அது இல்ல யாரு அடிச்சது வேண்டாம். ஐயோ வீட்டுக்காரே எங்க வீட்டுக்காரர் அடிச்சாரு. குத்தா வாய்க்கு சுத்தம் கடியா. உன்ன 4 அடி எக்ஸ்ட்ரா கூட அடிக்கலாம் தப்பு கிடையாது உன்ன. அடிக்கிட்டு பண்ணா அப்போ. என்னடா இதுவே உன் முன்னாடி தப்பு பண்ணிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? உன் அம்மால தூக்கி போட்டு நக்கி இருப்பா அவள. டேய் 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 தூக்கி போட்டு நெருக்கி இருப்பா. டேய் ஏனா டேய் மணிவனும் பேய் பண்ணும். நீங்க இந்த வீட்டுக்கு போனா என்ன பண்ணது? என்ன பார்த்தோம் ஏறி திருமணம் உட்கார்றாங்க. சுபாரியம் ஜெயந்தியம் இன்னும் எப்படி என்றால் இந்த நலனாத்திலே இந்த அண்ணன் துணை பெருமையோடு அருமையோடும் ஆமாம் நல்லுணம் கொண்டவர் சொன்ன கலையிலே சிறந்த கலை நாதசுர வித்துவான் நாதசுர கலை எனது நாதசுர வித்துவான் சொல்லக்கூடிய ஆமாம் நாகராஜன் சொல்லக்கூடியவர் ஆமாம் நாகராஜ் சொல்லக்கூடிய எந்திரனி ஐயோ எந்திரனி அக்பாபுர பிரம்மராசவாட்டி 101 ரூபாயும் ஆமாம் அடியாவாட்டி 101 ரூபாயும் 201 கிரார் அறிவிக்கிறார் அண்ணா குடும்பமான பெருமையோடு நன்றி வணக்கம். குத்து வச்சாலு மகாராஜா அதுல குத்து வச்சாலு இப்பதான் அச்சு தத்துவம் மொண்டாட்டிய இப்பயே வந்துச்சு. என் மொண்டாட்டி அச்சு தத்தி 3 மாசம் ஆகுது ஒண்ணு வரல. 3 மாசம் வரலன்னா யாரா விடுகிற? நான் என் மாமியார் வச்சுக்கிறேன். அப்ப உன் மொண்டாட்டி என் மாமனார் வச்சுக்கிறாரு. பஞ்சாயத்துக்கிட்டு போன மாதிரி 10 பேரை என்னைக்கு என் மொண்டாட்டி வீட்டுக்கு அனுப்புறியோ அன்னைக்குதான் உன் மொண்டாட்டி நான் வீட்டுக்கு அனுப்புறேன். அது வரைக்கும் என் உன் மொண்டாட்டி நான் வச்சுக்கிறேன். என் மொண்டாட்டி நீ வச்சு சொல்லிட்டு வந்துட்டேன். சாப்பாடு செய்து கூட பண்ணிக்க சொல்லு. அது கண்ணமா உன்னை அடித்தான் என்று கவலை வேண்டாம். மனது கஷ்டமா இருக்குது. கஷ்டமா இருக்குதா? ஆமாண்டா இப்படிங்க போலாமா? எதுக்குடா பிளாக்ல 200 ரூபாய் எங்க அப்படிங்கப்பா
ஆனா நாய் என்ன டேய் தெருவ நாயை குடுப்பாட்டி நடு விட்டு வச்சாலும் அத வாளாடி எங்க போவோம் பீத்துன்னு போவோம். உங்களுக்கு சொல்றாங்க சொல்ல வச்சு சரி உன்னை அடித்து கவலை வேண்டாம் இல்ல கோவம் இல்லை. அடாடி ஐயோ வாங்கிலியா அடாடா ஏய் அப்படிங்களா பாத்துக்கிட்டு அவங்களுக்கு சும்மா சிரிக்காத. முன்னாடி மூத்திரம் கூட வராது எனக்கு. தண்ணி அடித்து கவலை வேண்டாம் இல்லைங்க. சரி என் மனதில் ஒரு நீங்க ஏங்க என் மன கஷ்டப்படுறீங்க சொல்லுங்க. உன்னை அடித்து விட்டதில்லை நீங்க அழாதீங்க. இது தப்படி டேய், மாங்கல்யத்துடைய மனைவி அடிப்பது மகா தப்பு என் மீது யாரும் பற்று பாத்தியா? என்ன சொன்னீங்க போகாதமா வாழாதமா? பாருடே தெரிந்து தெரிந்து. தெரிஞ்சா பற்று ஆமா ஆமா. சரி தண்ணி ஒரு கொலை தாத்தா. சும்மா ஆனால் என்னங்க? இந்த கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்றால் நம்ம இருவரும் ஒரு விளையாட்டு விளையாடணும் ஆ? ஆமாண்டி தெரியுமா? ஏய், பாருடே இருவரும் விளையாட்டு விளையாடணும் அழைச்சிட்டுமே. ஆமா. அவன் மனசு என்ன பாடுபடுமோ? ஏய். வெளிப்படையா பேசாம மனசு இருக்குமே. ஆமா ஆமா. அதனால ஒரு விளையாட்டு. மனைவியுடைய மனசை தேத்தணும். ஒரு விளையாட்டு. விளையாட்டு. ஒரு விளையாட்டுடி சவரம் பண்ணி டேய் பாத்தியா ஆமா ஆமா. ஒரே ஒரு விளையாட்டு ஒரு விளையாட்டு விளையாட்டு. ஆமா நீங்களே சொல்லுங்க என்ன விளையாட்டு? ஒரு விளையாட்டு. விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. என்ன விளையாட்டு விளையாடலாம் இல்ல இல்லம்மா. ஆ? அப்படியே போவோம். பெரிய கடை ஒன்று பார்த்துட்டு வந்து வரும்போது தான் ஆ? போ 3 பேரும் போலாம். ஆ. 3 பேரும் அவுத்து போட்டு தப்பு வைக்கலாம் தண்ணியில போய். 3 பேருமே ஆழ்த்து போட்டு சீ நீ ஏங்க அவனை கேக்குறீங்க? நான் என்ன ஒண்ணு கேட்டேன் அவனு கேக்குறீங்க. என்ன பண்றது கூட என்ன பண்றது அந்த விளையாட்டு நான் சொல்றேன் ஆவாজ சொல்றீங்க. விளையாட்டு சொல்லிட்டா என்னப்பா அருமையான விளையாட்டு மாதிரிஜா. சரிப்பா சரி அந்த உட்காந்து விளையாடுறது. பிரபாதியா ஆ காலை விசிக்கணும். ஏய் காச்சி கால அகலமா ஆனா அந்த விளையாட்டு விடும்போது காலை இப்படி தான் இருக்கணும். சரி என்ன? ஐயோ நீ வரணும்டா. அந்த இடத்துல பொம்பளை தான் உட்காரணும். இது ஆம்பளை பொம்பளை விளையாட்டு. என்னடா விளையாட்டு அது ஏமா வா உட்காந்து. சொல்லு அப்படின்னா விளையாடுறோம் என்ன உட்காந்து காலை விரி. டேய் டேய் சீ விளையாடுறதுக்கு சொல்லு சொல்லுவா மகாராஜா. சொல்லு 2 அமர்ந்து கொண்டு நீ தான் இப்ப பொண்ணு. 2 பேரும் அமர்ந்துக்கிறீ 2 பேரும் அம்மன் காலை விசிக்கணும். எனக்கு அப்படி தான் தோணும். சாரி என்ன விசிக்கிட்டு நடுப்புற கும்பலா மண் சேர்த்துக்கணும். ஓ மண்ணு ஆமா. ஓ மண்ணு சேர்த்து கொண்டு நீட்டா அம்மா பக்கம் என் பக்கம் நீட்டா சேர்த்துக்கணும். ஆ. இந்த பத்தி என் குச்சிய டேய் விளையாட்டு ஒரு அப்பா எதுக்கே வந்துரும். ஆ இதுயா என் குச்சி. விளையாட்டு ஒரு குச்சி அட நான் வரும்போது ஏதாவது குச்சி இதா. ஆ. இந்த குச்சி வைக்க பத்தியா ஆ. இந்த குச்சிய ஆ. அப்படியே மண்ணுள்ளே பக்குமா ஓ எடுத்துமோணும். மண்ணுலே அது மண்ணுள்ளே எடுத்து போய் ஆ. அம்மா அதுல வைக்கணும். டேய் டேய் அந்த பக்கம் வைக்கணும் அதான் அந்த பக்கம் ஆ, அது அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டானா அந்த குச்சி அம்மா எடுத்து ஆ. அங்கிருந்து உள்ளே பொறுமையா தருவாங்க அம்மா. எத்தனையே வந்து அப்படி எது வைப்பாங்க. உன் பக்கடா டேய் 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 எது இதுக்கு பேர் ஆட தெரியுமா? என்ன குச்சி இதுதான் குச்சி ஆட்டம். யாரா விளையாடியோ நானும் என் மாமியார் விளையாடுவோம். இது பண்றதே சி உன்னால ஏண்டி அவன் விடு அவன் மோர இருக்கமா உங்களுக்கு விளையாட்டு தெரியுமா அவருக்கு இல்ல அடிமை விளையாட தெரியும். நல்ல விளையாட்டு. நானே சொல்றேன் வாங்க அவன் ஏன் கேட்டிருக்கீங்க? ஓ என்ன விளையாட்டு எங்களுக்கு பிடித்த விளையாட்டு பெண்களுக்கு சொல்லுடி பெண்களுக்கு பிடித்த விளையாட்டு சொல்லுடி கண்ணாமூச்சி. அட கண்ணா மூச்சி ரே ரே கண்டு சரிலே எனக்கு போட்டா ஏண்டி 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 யாரோட வேலை செய்றேன் ஆமா ஏண்டி கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி விளையாடலாமா இங்க வேணாங்க. ஓ தெரியுதா? எங்க போனோம் இது நம்ம தனியில சென்று ஓ விளையாடுவோம். தானே இருவரும் அந்த மாதிரி காட்டுக்கு சென்று ஓ தெரியுதா? ஆடவர் யாரும் இல்ல சமயம் பார்த்து எங்க போணுமா தன்னந்தானி காட்டுக்குள்ளே ஜோடிடாமல் கொஞ்சம் தான் போதும் சரி தன்னந்தானியாக காட்டுக்கு சென்று இருவருமாக இருவரும் மனமிட்டு பேசி நான் தெரிவித்த பிரகாரம் கண்ணாமூச்சி. ஓடியா 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 மாற்றி விட்டோம் பாத்தியா? வந்துட்டோம் காட்டு இங்க ஒருவர் கிடையாது. அடர்ந்த வனம் இந்தியாவிலிருந்த பணம் பணமா சரி வந்து விட்டோம் ஆமா. விளையாட்டு சரி கண்ணை கட்டி விளையாடணும். கவல் வராங்க முதலில் கண்ணை கட்டுவாயா இது என்ன அபச்சாரமான செயல்? ஏண்டி கட்டி மறுபடி நான் இருக்கிறேன். நீ கண்ணு கட்டி நான் கண்ணா நான் பார்க்கலாமா? அட பாறாடே அது பாவம் அல்லவா? இதாண்டா மனிதன் முன்னாடி கடவுளுக்கும்
உங்க கண்ணை கட்ட வேண்டாம் ராஜா. அதோட என் கண்ணு கட்டுங்க. பாரு டேய். நான் தேடி அப்படி இல்ல ஏய் அண்ணா சொன்ன பிரகாரம் ஆமா கண்ணை கட்டி பழநவி பாலவி போதிப்போம் காட்டுக்கு ஓட்டணும். கட்டு. கட்டுகிறீ வாடி அண்ணா ஹேய் ஹேய் அட கட்டு அப்பள கட்டு. ராஜா கண்ணு கட்டியாச்சு சரி கட்டு விளையாடலாமா? இரு இப்ப சோதனை செய்யணும் இதற்கு சோதனை இரு நான் சோதனை செஞ்சு வரேன் ஏமா நாதா என்னடா எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கிறேன் டேய் ஏய் ஐயோ, ஏங்க பரபர பண்ணல கொஞ்சம் விட்டா போதுமா? அது ஏங்கலும் சரி விளையாடலாமா? நாதா இந்த பரா இருக்கீங்களா? ஏன்னா ஏய் ஏன் மாறி மாறி போறீங்க நீங்க? போடா சொல்லுடா. அம்மா என்னதான் பிடிக்குது நான் படுத்தியா உன்னதான் பிடிக்குது. ஐயா சரி டக்கு நேரல. ஏமா நீங்க வரமா ஏமோ இது தீனிமா புண்டாட்டி தீனிமா. இது எதிரிமா இது கணவர் கண்கள் இருக்க கட்டி விட்டார். அது எனக்கு என்ன தெரியுது? உண்மையாக தெரியவில்லை. ஒன்றும் தெரியல. சத்தியமாக நிச்சயமாக உண்மையாக சரி டேய் பாரு இது போச்சு இதோ பாதா இந்த கண்ணை யார் கட்டியது? நீங்க கட்டினீங்க. யார் கட்டியது? என் கணவர் நீங்க. காணவனாக கட்டுவேன். நான் கட்டிய கட்டை கட்டை நானே அவிர்க்க வரை அவர் கட்ட வரை வேற யாரும் அவிர்க்க கூடாது. அபச்சாரம் இது அபச்சாரம். யாரு மேல சத்தியம்? யார் மீது? உங்கள் அண்ணன் கண்ணன் மேல சத்தியம். ஏங்க? சத்தியம் செய். கட்டிய மனைவி நான் என் மீது சந்தேகமா உனக்கு? இந்த கணவன் வார்த்தை கேட்க முடியுமா முடியாதா? கேட்கிறேங்க. அகட்டும் சத்தியம். நாதா இது நிச்சயம். ஆமா நீ கட்டிய கட்டை நீ வந்து அவுக்கின்ற வரை ஆ. நான் அவுக்க மாட்டேன். ஆ. இது எங்க அண்ணன் கண்ணபிரான் மீது சத்தியம் 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 சத்தியம். சத்தியம் செய்தால் போதாது. மறுபடி கில்லு கில்லுடி கில்லு. அதான் உறுதி உறுதி மோதி இதுவே கில்லு. நிச்சயமா நான் அவுக்க மாட்டேன். அதான் எங்க அண்ணன் மேல சத்தியம். சத்தியமா? பாரா விளையாடலாமா? 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 ஆடி சை. சரி சரி. கண்டாய். ஏய் ஆடுறா வந்து. நாதா எங்க இருக்கீங்க? என்னங்க? ஐயோ இருவீங்க தெரியாம கண்ணை கட்டி என்னை பிடித்து தள்ளிவிட்டாரு. என் கரங்களுக்கு அகப்படவில்லையே. என் கணவர் எங்க சென்று மறைந்தாரோ? ஆண்டவா இது என்ன சோதனை? என் வீடு தெரியவில்லை. ஆண்டவா கோவிந்தா. கண்ணை கட்டி காட்டி விட்டு நாடகத்தில் அலைய விட்டு எதிரே சென்றாய் கண்ணை கட்டி
இந்த கட்டு அவுக்கலாம் என்று பார்த்தால் சத்தியம் நினைவுக்கு வருகின்றது. எங்க அண்ணன் நின்று பாரு, நான் பைப் பார்த்துக்கு ஆளாகுவேன். அண்ணவன் அண்ணா, நான் என்ன தகவல் கோவிந்தா முகுந்தா நந்தா நந்தானா ஆரை கடல் துருமை போல் ஆனந்தே ஏனானந்த வாழ்வு பறி போனதே ஏனானந்த வாழ்வு பறி போனதே அரை கடல் துருமை தங்கை அழைக்குறது சரி கேட்கவில்லையா அண்ணா? தேவராத்துக்கு கேட்கும் போது என் அழைக்குறது ஏன் இப்படி என்னை சோதிக்கின்றாய் அண்ணா? நான் பட்ட கஷ்டம் போதாதா கோவிந்தா? நீங்க வந்து என் கண்ணுக்கு அவர்கள் அண்ணா, கட்டை அவர்கள் தெய்வமே. நான் என்ன பண்ணி பாவம் செய்தனோ அண்ணவா? நான் பெண்ணாக பிறந்தது என்ன பாவமோ? யாரிட்ட சாபமோ?
நமஸ்கரிக்காத, நமஸ்காரம் சொல்லுவா. நமஸ்காரம். ஆசீர்வாதம். அப்படியே இருந்தாலும் இருந்தாலும் இந்த மாபெர சபையிலே சபையில் மந்திர பிரதாபனுக்கு யாருன்னு தெரியுதா? நல்லதா சொல்லுங்க பகவானே. சொன்னா தெரியும். ஆமா. என்னுடைய ராமதேவோ ராமதேவோ ஸ்ரீமன் கண்ணவரார் என்று தெரிவிப்பார்கள். கண்ணாபுரான். ஆமா. அப்படியே ஆனா என்னுடைய தாய் தந்தை தெரியுமா? யாரு? தேவகிக்கும் தேவகிக்கும் வசுதேவருக்கும் வசுதேவருக்கும் 8வது புத்திரனாக பிறந்து 8வது பிள்ளையாக பிறந்து ஆவணி மாதம் அஷ்டம திதி ரோகிணி நட்சத்திரத்திலே நான் ஜனித்தேன். அப்படியாட்டும். நான் ஜனித்த நேரம் நேரம் என்னுடைய அம்மாவாக வரக்கூடிய கம்சபூதிக்கு ஆகாத நேரம். ஆகாத நேரம். அதனால் 8வது பிள்ளையால் கட்டாயம் வாழும் என்று அசீர் உரைக்க நான் 8வது பிள்ளையாக பிறந்த உடனே குழந்தை பருவத்தே என்னுடைய அம்மா கம்சன் என்னை கொல்வதற்காக பேர் என்று சொல்லக்கூடிய பூதையை ஒரு சரத்தில் நல்ல பாடம் ஒரு சரத்தில் விஷப்பால் அந்த பாலை கொண்டு ஒரு கண்ணனுக்கு கொடுத்து கண்ணனை கொண்டு விட்டு என்று அனுப்பினார். நான் என்ன செய்தேன்? சூற்றத்தை அறிந்து நல்ல பாலை எல்லாம் உறிந்து விஷப்பாலை எல்லாம் உடலெல்லாம் பரவி அந்த பூதையை மடித்தேன். போதையை மடித்ததுனால எனக்கு போதைக்கு சம்மாரம் பார்த்தார். இந்த குழந்தை பரிசு இவனை கொல்ல முடியல. அப்படி மிகவும் கோபம் கொண்டு அவர் என்ன செய்தார்? மறுபடியும் யார் யார் அனுப்புறார்? சேருகள், திருநாவர்த்தன், மகன், தேசிகாசூரன், சகடாசூரன் இப்படி சொல்லக்கூடிய ஆபத்தமான அசுரனை அனுப்பி என்னை கொல்லும்படியாக செய்தார். அனைவரும் கொண்டு குவித்து என் அம்மானுக்கு நேராக சென்று நீதி நெறிகளை எடுத்துட்ட போது கேளாத வண்ணம் அம்மா என்று வராமல் அம்மா கம்சனையும் மடித்து அப்படி மடித்து நான் யாருக்கு சகாயம்? என்னுடைய அத்தை பிள்ளை இருக்காங்க. என்னுடைய அத்தை குந்தமா தேவியிலே 5 பேர் ராஜாக்கள் பாண்டவர்களுக்கு சகாயம் அறிந்து வருகிறேன். அப்படி சகாயம் இருந்து பாண்டவருடைய வாழ்வை கண்டால் அவருடைய தாயாதி அவளுக்கு துரியோதனன் பாண்டவரை நகுடன் வர வைத்தார். சூதமான செய்தார். நாடு நகரம் ரதகத்தை ரோமராஜி அனைத்து உப்பு தட்டி வரவோடு வரைத்துக் கொண்டு 12 வனவாசம் ஒரு ஆண்டு அஜ்ஞாதவாசம் ஆக 13 கழித்து வந்தால் அவருக்குண்டான நாடு தருவதாக அசுத்த மரத்தை புதுக்கட்டி பாண்டவர்களை காடக ஓட்டினார். காடக சென்ற பாண்டவர்கள் 12 குலைத்தார்கள். ஒரு ஆண்டு அஜ்ஞாதவாசத்தை பிடித்தார்கள். மறுபடியும் நாடு வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு துரியோதனன் திட்டவட்டமாக நாடாண்டவர் நாடு காட்டில் வைத்த பார்த்த மறுபடியும் நாட்டில் வைக்கப்படாது. பாண்டவருக்கு ஈ எடுக்க இடம் தருகிறேன் தரமாட்டேன். உடனே பார்த்தார்கள் பாண்டவர்கள் தாயில்லாத பிள்ளை போல் தவிக்கிறார்கள். உடனே என்னை நினைத்தார்கள். என்னை தூதாக போக சொன்னார்கள். தூதாக சென்று துரியோதனத்தை நாடு கேட்டேன். நாடு கொடுக்க மறுத்து சண்டைக்கு கை போட்டு வந்து 18 நாளாக யுத்தத்தை நடத்தி பாரத போர் யுத்தத்திலே துரியோதனரை அத்தனை பேரும் மடித்தேன். 100 பேரும் மடித்தாங்க. உடனே பாண்டவர்கள் அழைத்து அசுராபத்தையும் இந்திரபத்தையும் மணிமுடி சுட்டி 2 வருஷம் முழுசா ஆகி போச்சு. 3வது ஆண்டு இப்பதான் தொடக்கத்தில் இருக்குது. அப்படி இருக்கிற போது எப்போது பட்டாபிஷேகம் செய்துட்டு வந்தோம். அதுல இருந்து என்னுடைய தங்கை திரௌபதி நினைக்கிறேன், பாண்டவர்கள் நினைக்கிறேன், 5 பேர் நினைக்கிறேன் ஏதோ சுகமா இருக்காங்க. ஆனால் இன்றைய தினம் பார்த்தா ஏதோ குரல் கெட்டது. அதனால சென்று நாம் காவருக்கு என்னன்னு பார்க்கணும். போகலாம். கண்ணை கட்டிக்கொண்டு இது என்னமா விளையாட்டு? மகாராணியாக பட்டத்திராணியாக அரியணையில் இருக்கக்கூடிய நீ இந்த காலகட்டத்தில் இப்படி கண்ணை கட்டி இருக்க என்ன விளையாட்டு இது? ஆமா
முதல்ல இந்த கட்டை வைக்கணும். உன்னுடைய கரத்தால் ஆ, ஏனென்றால் ஆ, என்னுடைய கணவர் ஆ. அர்ஜுனன் ஆமா. நாரதர் வந்தாரா ஆ, நீ வைத்திருப்பது பாஞ்சாலி பெண்ணால் ஒரு பேர் என்று தெரிவித்திருக்கிறாரு. ஆ, அதை நம்பி ஐவரும் ஒருவர் வைத்து கேட்டார்கள். ஆ, மறுத்தேன். ஆ. ஆனால் பீமசேன மனத்தில் உண்மையை தெரிவித்தேன். தெரிவித்த நேரத்துல அவர் ம், என் தம்பி அரங்கத்தில் இருக்கிற என் தம்பியை பார்த்து தெரிவித்தார். ஆ, அர்ஜுனர் பார்த்தேன். ஆ, நல்ல முறையில் வார்த்தையாடினாரு. ஆ, உண்மையை சொன்னேன் நான் பெண்ணலை பேர் என்று ம். தந்திரமான ஆசை வார்த்தை பாச வார்த்தை ஆடி ஆடி காரகத்திற்கு வரவழைத்து வரவழைத்து என்னை விளையாடும் போது தெரிவித்து ஆ, என் கண்களை கட்டி நான் வந்து அவுக்கின்ற வரை ஆ, உங்க அண்ணன் கண்ணபுரம் சாட்சியாக அந்த கட்டி அவுக்க கூடாது என்று ஆ. உன் மீது உன்னை சாட்சி ஓ, வைத்து சத்தியத்தை வாங்கி விட்டார். அதனால இந்த கட்டாவுக்கு கூடாது இன்னும் இருக்கு. அவருக்கு முடியாமல் தகித்து என் நிற்கின்றேன். மேல சத்தி வச்சுதானே நான் ஆக மாட்டேன். ஆக உன் கிழித்தேன். அப்படியா? நீ நாடி இந்த வந்திருக்க கட்டை ஒரு கட்ட வந்திருக்க நானே ஆகுறேன். அவர்கள் அண்ணா என்னம்மா? என்னம்மா? அம்மா உன்னுடைய பாதாள திருவடிக்கு உன் தங்கை பாய்ச்சாரி வந்தனப்பட்டார். ஆச்சி. தக்க சமயத்தில் வந்து ஆ. என் கண்ணை கட்டி அவிழ்த்து என் விழிகள் பெருமையாக தெரிவிச்சுட்டு வந்தேன். அம்மா வாழி வாழி தங்கையே அம்மா மங்களமாய் இருளியே ஆழி சூழ் உலகிலே இந்த ஆழி சூழ் உலகிலே அம்மா அதிக சம்பத்துலகே அண்ணா ஏதோ காரகத்திலே 12 வருடம் காரகத்திலே திரிந்து அலைந்து இப்படி எல்லாம் கஷ்டத்தை அனுபவித்தார். அனுபவித்து இதோ 2 ஆண்டு ஆச்சு, அருமையா பட்டாபிஷேகம் பண்ண எல்லா நாட்டுல பட்டத்து ராணியா இருக்கிறேன்னு பார்த்தா இந்த காரகத்தில் இப்படி அலை வெட்டிருக்காங்க இந்த அர்ஜுனன். நான் வந்த வழி அண்ணா அப்படியா? நான் என்ன செய்வேன் சரி பாமா நாட்டுக்கு போலாம். அண்ணா ஆ. நாட்டிற்கா எனது நிலைமைக்கு ஆளாக்கினார் என் கணவர் அர்ஜுனர். ஆமா, அண்ணன் நீ தண்டிக்கணும். என்ன செய்யணும்? என் மனம் குளிர மாதிரி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. என்ன செய்ய ஆ, நான் எப்படி வெளியில் தெரியாமல் அலைம்போது அழுதணும், ஆமா. அது போன்ற அவரும் ஆ, திசை தெரியாத போது அழுது துடிக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு அவரு கண்டு தெரியாம ஆயிடும். சரிதா? அதான் உனக்கு இஷ்டம். அந்த தண்டனை நீ தான் கொடுக்கணும். சரி அவனை கொண்டுடலாம். ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா, ஆமா. அந்த பாவத்தை சரியாட்டிக்கும். உன் மைத்துல அர்ஜுனருக்கு நான் மட்டும் மனைவி இல்ல, ஆ, 8 பேரு மனைவிமார்கள். ஆ, சரிதா? ஆ. ஒரு மங்கலிமா அறுபடும். ஓ 8 மங்கலும் போயிடும். அது மட்டுமே அதனால அவருக்கு அவர் உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. வரக்கூடாது. அவர் திருத்தணும். தண்டிங்கள். ஓ தண்டிதி திருத்தி கிட்டு வரணும். இட்டு வந்து. வேற ஒண்ணு வேணாம். இதான் இல்ல கை கால் வச்சுடலாம். குமாரா, அண்ணா, என்னடா நீங்க வேணும்? உன்னை என்னென்னவோ அடிச்சிருக்கிறான், அநியாயம் பண்ணிருக்கான், எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் கணவன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், ஆனால் மனைவி மேல அவன் பாசம் வச்சிருக்கான். யாரோ சொல்ல வை போறவங்க எவ்வளவு பேயின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படி சொன்னதுனால அதை வச்சு உன்னை இப்படி அனுப்பலாமா? அப்படி காலகத்திலே 12 வருடம் காலத்திற்கு அப்படி பேயா இருந்தது. கேட்பார் வார்த்தையை கேட்டு விட்டார். சரி